கிழக்கு மாகாணத்திலிருந்து மகளிர் அமைப்பு எங்களுடைய வட மாகாணத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களையும் சந்தித்து அதற்கு பின்னர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து எங்களுடைய வட மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தோடு ஒப்பிடும்போது சிறுவர் துஷ்பிரயோகம் பாலியல் வல்லுறவு வட மாகாணத்தில் தான் அதிகரித்து காணப்படுவதனால் அவர்கள் இங்கு கூடுதலாக இருப்பதனால் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கிழக்கு மாகாணத்திலிருந்து எங்களுக்காக எங்களுடைய மகளிர்கள் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய சிறுவர்கள் சிறுமிகளை காப்பாற்றும் வகையில் வந்து எங்களுக்கு மகஜரை தந்திருக்கின்றார்கள். கட்டாயம் அதை வரவேற்கத்தக்க ஒன்று. ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய நல்லாட்சியாக இருந்தாலும் எங்களுடைய பெண்களுக்கும் சிறுவர்கள் சிறுமிகளுக்குமான பாதுகாப்பு இன்னும் சரியான முறையில் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. ஆனால் எங்களுடைய நல்லாட்சியிலே ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒன்றரை வருடம் ஆகின்றது. இதற்கு பின்னர் நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இதற்காக எங்களுடைய நீதி அமைச்சும் அதேபோல் சிறுவர் விவகார அமைச்சும் அதேபோல் எங்களுடைய கல்வி அமைச்சும் சேர்ந்து மாதாந்தம் 2 கிழமைக்கு ஒரு தடவை கூட்டத்தை கூட்டி வருகின்றோம். இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் பாலியல் வல்லுறவை எந்த முறையில் கட்டுப்படுத்த முடியும் என்று அதற்கான 2 வாரங்களுக்கு ஒரு முறை நாங்கள் கூட்டத்தை கூட்டி வருகின்றோம். அந்த கூட்டத்திலே அதற்குரிய அமைச்சர்களும் அமைச்சின் செயலாளர்களும் பங்கு பெற்றுகின்றார்கள். அந்த கூட்டத்தில் நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் உடனடியாக எந்த இடத்தில் வன்முறை நடக்கின்றது எந்த இடத்தில் சிறுவர் துஷ்பிரயோகம் நடக்கின்றது அதற்காக போலீஸ் நிலையங்களிலோ இல்லாட்டி அதற்கு மேற்பட்ட அதிகாரிகள் SSPO ASP என்ற கண்காணிப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அமைச்சின் ஊடாக இவர்களுக்கு அறிக்கைகள் அனுப்பி வருகின்றோம். அதிலும் மேலாக நாங்கள் எங்களுடைய பிரதேச செயலகங்கள் ஊடாக ஒவ்வொரு குழுக்களை அமைச்சு எங்களுடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு அப்பால் எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு ஒரு குழுவை நியமித்து வருகின்றோம். அந்த குழுவின் ஊடாகத்தான் விழிப்புணர்வை நாங்கள் இப்ப கொண்டு வருகின்றோம். கடந்த கால அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும் நன்றாக போர் நடைபெற்றிருந்தது. 30 கால போரை அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். போரை முடித்ததாக கூறி அவர்கள் இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கிலே 90,000 பெண்களை விதவைகளாக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கடந்த கால அரசாங்கத்தில் எந்தவித பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை. அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான எந்தவித உதவிகளும் வழங்கப்படவில்லை. அவர்கள் வீதிகளில் தான் எங்களுடைய பெண்களை கணவனை இழந்த பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் கடந்த காலங்களில் வீதிகளில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய அரசாங்கத்தில் இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். இதற்காக கடந்த கால 100 நாள் திட்டத்திலே நாங்கள் அதாவது எந்த கட்டத்தில் வறுமை கோட்டைக்குள் பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எங்களுடைய அரசாங்கத்திலே குறிப்பிட்ட அளவு நிதி வழங்கப்பட்டு வருகின்றன. 50,000 குறைந்தது முதல் 2,50,000 ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு கடன் அடிப்படையிலும் நன்கொடையாக நாங்கள் கொடுத்து வருகின்றோம். அவர்களுக்கு இந்த பெண்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு அதற்கு மேலாக எங்களுடைய பெண் போராளிகள் கடந்த காலங்களில் போராளிகளாக இருந்து அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு மக்கள் முன்னிலையில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கும் எந்த விதமான வாழ்வாதாரமோ அவர்களுடைய பாதுகாப்போ இன்று மட்டுக்கும் அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இப்பவும் வன்முறைகள் நடைபெற்று வருகின்றன, மறைமுகமாக நடைபெற்று வருகின்றன. அது அரங்கத்துக்கு வரவில்லை. இப்ப தற்பொழுது நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் தான் அதை அரங்குக்கு கொண்டு வருகின்றோம். அந்த இடங்களை இனங்கண்டு நாங்கள் கட்டுப்படுத்தியும் இருக்கின்றோம். ஆகையால் அவர்களுக்கு எங்களுடைய அரசாங்கத்தில் நாங்கள் முழு மரியாதையும் அதுக்குரிய மதிப்பும் அவர்களுக்குரிய பாதுகாப்பும் அவர்களுடைய வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு எங்களுடைய அரசாங்கம் முன் வந்திருக்கின்றது. தற்பொழுது எங்களுடைய சிறுவர் விவகார அமைச்சும் மகளிர் விவகார அமைச்சும் சேர்ந்து இதற்காக இங்கு அவர்களுக்கு துஷ்பிரயோகம் சரி எந்த இடத்தில் அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை இனங்கண்டு பிரதேச செயலகங்கள் ஊடாக எங்களுடைய கச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டு கச்சேரியிலிருந்து அமைச்சுக்கு கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு நாங்கள் நிவாரணம் வழங்கி வருகின்றோம். ஆனால் எங்களுடைய எதிர்காலத்தில் இவர்களை நாங்கள் ஒரு நல்ல ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டமாக எங்களுடைய அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என்பது கூறிக்கொள்ள வேண்டும்.